இவர் அரெஸ்ட் ஆகி இவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கல, வெளியில் வந்தாருன்னா கண்டிப்பாக இவர் பழைய மாதிரி ஆகிடுவார். இப்போ அந்த பெண்ணின் மேலும் தவறு இருக்கு இல்லையா? நம்ம ஜான் ஜெயராஜை மட்டும் ஆப்வியஸாக இன்னொரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டு தள்ளுது, என் லவ்னு போட்டு தள்ளுது. எனக்கு பப்பி வாங்கி கொடுத்துட்டாரு, அது வாங்கி கொடுத்துட்டாருன்னு போட்டு தள்ளுது. அது மூணாவதா இல்லை ரெண்டாவதானான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. இப்போ கான்சர்ட் வேறு நடக்க போகுது. இல்லை, அதுக்கு கான்சர்ட் நடக்குமா? அது நடக்குமான்னு கேட்குறேன். இப்போ வரைக்கும் பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் எப்படி வேணா இருக்கலாம், அது காமன் தான் அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. நார்மலைஸ் பண்ணுறாங்க. இது கேஷுவல் தான். இதில் என்ன இருக்குது? எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்படி இருக்கோம், நீங்கள் யார் கேள்வி கேட்குறதுக்குன்னு கொண்டு வராங்க. அதை நார்மலைஸ் பண்ணுற ஆடியோ தான் அந்த 1 hour மேலே உள்ள ஆடியோவே. அவர் பின்னாடி கடவுள் இருக்காரு, நம்ம பின்னாடிலாம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக இல்லை, அவர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்கன்னு நம்புறாங்க. பைபிளை படிங்க. ஈவன் ஜான் ஜெயராஜ் நாளைக்கு இந்த வீடியோ பார்த்து அப்பட்டேன். பைபிள் படிக்கல, அதனாலதான் அதுல வர அந்த டேர்ம்ஸ் கிருபைன்றது, கிரேஸ்ன்றது, இறக்கன்றது இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதுனாலதான் அதை மிஸ்யூஸ் பண்ணி இன்று நமது நேர்காணல் சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு சம்பவக்காரன் கூட சொல்லலாம். கடவுளின் பெயரால் காணிக்கை கொள்ளையடிப்பவர்களுக்கும் காம விரியாட்டம் ஆடுவோரிலும் கருத்துக்களால் கழுத்தை நெரிக்கும் இந்த ரோஸ்டட் கிறிஸ்டியானிட்டி சேனல்ஸ் நிறுவனர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. இப்போது இது ஜான் ஜெயராஜ் அவர்கள் முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுறாரு. இதோட வழக்கு வந்து எந்தெந்த திசை நோக்கி போகும்? மறுபடியும் ஜான் ஜெயராஜ் அவர்கள் வந்து ஊழியத்துக்கு திரும்புவாரா? அதை மக்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு ஒரு ஊழியத்தில் இல்லை. இல்லை, அது வந்து அவர் என்னைக்கு ஊழியம் செஞ்சாரு அவர் திரும்ப இல்லை சார். நம்ம உங்களோட பார்வைன்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் என்ன நியாயத்தின் பக்கம் பார்க்கறது இல்லையா? நீங்கள் சொன்ன அந்த கண்மூடித்தனமான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான கேள்வியை இதை நான் கேட்குறேன். இவர் அரெஸ்ட் ஆகி இவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கல, வெளியில் வந்தாருன்னா கண்டிப்பாக இவர் பழைய மாதிரி ஆகிடுவார். அப்படி ஆகி வந்தாலும் ஆகிடுவார். அரெஸ்ட் ஆகி போய் வந்தால் வெளியில் வந்தாலும் ஆகிடுவார். அப்போ மக்கள் எப்படி ஆனாலும் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறீங்களா? பஸ் நித்யானந்தா பின்னாடி இன்னமும் கூட்டம் இருக்கா இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் என்ன இது? அது கம்பேர் பண்ணும்போதெல்லாம் கொசரு. இல்லை, அப்போ இவரு இன்னொரு நித்யானந்தா, கிறிஸ்தவ நித்யானந்தா 100%. இப்போ இல்லை, முன்னாடியில இருந்து. இப்போ கான்சர்ட் வேற நடக்க போகுது மே மாதம். இல்லை, அதுக்கு கான்சர்ட் நடக்குமா? அது நடக்குமான்னு கேட்குறேன். இப்போ வரைக்கும் பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கான்சர்ட்டுக்கான வேலைகள் போயிட்டு தான் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஒரு எளிமையான பண்ணக்கூடிய இந்த பிரசங்கத்தை ஒரு லக்ஸரியஸ் மாதிரி கொண்டு வந்து விட்டாங்கல்ல சார், நீங்களும் அதை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அது ஏற்றுக்குமா? இயேசுவே ஏற்றுப்பாரா அந்த விஷயங்கள்லாம்? பணம் வேணும்னா என்ன வேணால் செய்வாங்க, அவ்வளோதான். பணத்துக்கு வேண்டி இவங்க எதை வேணால் ஆல்டர் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட பார்வை என்ன சார்? இது வந்து ஊழியத்துக்கு பணம் தேவைப்படுதா, இல்லை பணத்துக்காக தான் இந்த ஊழியமே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் என்ன தொடர்ச்சியாக அப்படி தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதே மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த சண்டையே மறுபடியும் ஜான் ஜெயராஜோட சர்ச்சில் உட்கார தான் செய்கிறாங்க இல்லையா? இல்லை, பைபிள் ஸ்டாண்டர்ட் படி போதும் என்ற மனம், அதுதான் பைபிள் ஸ்டாண்டர்ட். அதை மீறி போனால் சொகுசு, அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ஃபேமு, நேமு, அதுக்கப்புறம் மணியை வச்சு கேமு, கடைசியில் ஷேமு. ஆனால் அவங்க அதை ஷேமா கருதலையே. இல்லை, இவங்களுக்கு வந்து பைபிளில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இவங்களுடைய உபதேசமே அதெல்லாம் தேவையில்லை. நீ ரிலாக்ஸாக இருக்கலாம், நீயா இருக்கலாம், நீ என்ன எப்படி இருக்கிறியோ அப்படியே இருக்கலாம், நீ வந்து சிகரெட் பிடிச்சிட்டே இப்படி இருக்கலாம், இப்படிலாம் அவங்க டைரெக்டாக பேசக்கூடிய டீம் தான் இவங்கெல்லாம், சரியா? ஆனால் பணம்னு வந்தால் மட்டும் நீ இதை கொடுத்து தான் ஆகணும், 10 நீ சம்பாதிக்கிறதுல 10 ஒரு பங்கு கொடுத்து தான் ஆகணும், அதுக்கு மட்டும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் வந்துடும். காணிக்க போடணும்னா ரூல்ஸு, நியாயப்பிரமாணம், பைபிள் எல்லாம் வந்துடும். அந்த நீ லிவிங்னு வந்த உடனே லைஃப் ஸ்டைல்னு வரும்போது நீயாவே இருக்கலாம். உனக்கு ஆடி கார் பத்திலையா, நீ இந்த காருக்கு வாங்கலாம், நீ உனக்கு சொத்து பத்திலையா, இது வாங்கலாம், அது வாங்கலாம், அங்கே போயிடும், சரியா? நீ மற்றவனுக்கு கொடுக்கணும், கண்டென்ட் லிவிங் அங்கெல்லாம் வராது. நீ ஒழுக்கமாக இருக்கணும், அதெல்லாம் வராது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸே கிடையாது இவங்களுடைய உபதேசமே. ஆனால் பணம்னு வந்தால் மட்டும் அங்கே பார்த்தியா பைபிளில் இது கொடுத்துருக்காங்க, அதனால இது நடந்தது, நீ கொடுத்தா உனக்கு நடக்கும், நீ 10 ஒரு பங்கு கொடுக்கணும், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். இல்லை, இவரோட அந்த காணிக்கைலாம் ரொம்ப வினோதமாக இருக்குமே. ஒரு பக்கெட்டை கொடுத்துட்டு செக் இருந்தால் போடு, கழுத்தில் கிடக்கிற கம்மல், செயின், நகை, மோதிரத்தெல்லாம் கலட்டி போடு. அது யாரை சொல்றாரு? ஆண்களையா பெண்களையா?
இப்ப தெரிஞ்சு இப்ப தெரியுது எங்களுக்கு அவர் பெண்களை தான் பக்கெட்ல விழுன்னு சொன்னாருன்னு. சரி சார், இப்போ இந்த சபைக்கு ஒரு நம்ம யாரை எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா, ஒரு ஊழியம் பண்ணுறவங்கள பிரதர்னு சொல்கிறோம். அந்த ஊழியம் பண்ணுற மூத்தவர் வந்து நம்ம ஃபாதர்னு ஒரு உறவு வச்சு கூப்பிட்றோம் இல்லையா? வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக உறவு வச்சு கூப்பிட்றப்போ இன்னைக்கு சபையில் வந்து நிறைய பாலியல் பலாத்காரமான விஷயங்கள் வருது. பாவ மன்னிப்பு கேட்க போன பெண்ணை பலாத்காரம் செய்த பாதிரியாருங்கிற விஷயம்லாம் கேட்கும்போது அந்த பெற்றவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகாதா சார்? நம்ம கர்த்தரை ஜபிக்கிறதுக்காக அனுப்புகிறோம், பட் அங்கே போனால் இந்த மாதிரியான கசமசாக்கள் நடக்கிறதுங்கிறது அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். என்ன இப்போ ஜான் ஜெபராஜுக்கே ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அந்த போக்சோ வழக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைய அவர் சீண்டின குழந்தைய ஒரே ரேஞ்ச் தானே, அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கொடுமையான விஷயம்தான். இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க எப்படின்னு தெரியல. இனியாவது திருந்தணும். 2 கமாண்ட்மெண்ட் ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் இயேசு சொன்னது 2 கமாண்ட்மெண்ட். ஒன்று லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் ஸ்பிரிட். அதுக்கு ஈக்குவலான கமாண்ட் லவ் யுவர் நேபர். ஒருத்தனையும் அன்பு செலுத்தினாங்க அப்படின்னா, தங்களை போல நேசித்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. தன்னை நேசிப்போல பிறனை நேசிக்கணும். அதை இன்னைக்கு யாருமே செய்யலை. மாற்றவன் எவனோ தானே, அதனால எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. மாற்றுறது என்னுடைய ஃபேமிலின்னு அவங்க உண்மையிலே நினச்சாங்கன்னா கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஸோ பைபிள் இதை பற்றி பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும், கடவுள் பார்த்துப்பார், கடவுள் மன்னிச்சிருவார் அப்படின்னு சொன்னாலே அவங்க இன்னமும் கடவுள் சொன்ன பிரதான கட்டளை தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, இவங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் வச்சிடறாங்க. அதுதான் அடுத்த கேள்வி நான் தான் கேட்க வந்தேன். எதை சொன்னாலும் அவர் வந்து கடவுளுடைய அருள் தான், கடவுளுடைய வார்த்தை. அதனால நம்ம அவர்கிட்ட யாரை வேணா கொடுக்கலாம், யாரை வேணா இது பண்ணலாம், நம்பி தரலாம் அப்படின்னு சொல்லி. சார் இப்போ இந்த ஆவியானவர், தேவ மைந்தன் இப்படிலாம் நம்ம அழைக்கிற அந்த கர்த்தருங்கிறவர் பார்த்தீங்கன்னா மோகன்சி லாசருக்காக இந்த பூமியில் வரல, டிஜிஎஸ் தினகரனுக்காக இந்த பூமியில் வரல, பொதுவான மக்களுக்கு முக்கியம் சொல்லப்போனால் ஏழைகளுக்காக இந்த பூமியில் இறங்கினார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம துதிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி இவர்கிட்ட காணிக்கை அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன் மக்களுக்கு அந்த பொதுவான அந்த அறிவு இன்னும் வரல அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இவங்கள இதையும் தாண்டி இவங்க ஒரு ஓட் பேங்காக இவங்களை வைக்கிறாங்க. நான் சொல்கிறவனுக்கு தான் நீ ஓட்டு போடணும். அவன் என்ன பண்ணுறான், அங்கே போயிட்டு நான் சொன்னால் நம்ம சபையில் 5000 பேர் இருக்காங்க, அப்படியே தூக்கி ஓட்டு போடுவாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க இல்லையா? இது ஒரு பிஸ்னஸாகவே கொண்டு போகிறாங்க, பொலிட்டிக்கலாகவும் கொண்டு போகிறாங்க, வணிக ரீதியாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துருச்சு. இந்த சின்ன சின்ன அமைப்புகள் மாதிரி கிறிஸ்தவ அமைப்புகள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. கட்ட பஞ்சாயத்து வந்துருச்சு. இந்த பெரிய நபருக்காக நம்ம கேஸ் போட்டால் நமக்கு அவர் ஃபேவர் பண்ணுவாருன்ட்டு கேஸ் போடுற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, பேர் எடுக்கணும், கர்த்தரெல்லாம் விட்டாச்சு. ஆமாம், பேர் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த கட்சிகளுக்காக இப்போ கர்த்தரை தூக்கி போட்டாச்சு இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. இனி சமாளிக்க முடியாது. ஆனால் மொத்த காரணமும் பைபிள் படிக்காதனால தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை கொடுத்துட்டான்னு சொல்கிறாரு. நீ டைரெக்டாக என்கிட்ட அப்பான்னு கூப்பிட்டு வரலான்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க நீ நால்மாவடிக்கு வந்தால் இது நடக்கும், ஜபகோபுரத்துக்கு வந்தால், ஜீசஸ் கால்ஸுக்கு வந்தால் மட்டும் போதாது, இளம் பங்காளர் திட்டத்தில் நீ மாதம் மாதம் பணம் கொடுத்தா நாங்கள் ஜெபிப்போம், நாங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார். குழந்தைகிட்ட இருந்து கூட பங்கை வந்து பணம். இளம் பங்காளர் திட்டம் கரு உருவானாலே காசு, அதுக்கு ஒரு ப்ரேயரு, போகிற திட்டம். இந்த மிஷினரியே வந்து மிஷினு இதை வச்சு தான் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதான் இப்போ இப்போ ஆண்டவர் வந்து நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் நீ சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னால் இவங்க நான் போகிறேன் நீ பணத்தை கொடுன்னு வாங்கிட்டு போகிறாங்க. நீ செல்லாத இடத்துக்கு உன் பணம் செல்லும்னு அகஸ்தின் ஜெயக்குமார்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் பேச்சல எனக்கு ஒய்யால அவர் தானே, அவர் தான் ஜான் ஜெபராஜ் திட்டினது. நீ போக முடியாத இடத்துக்கு உன் பணம் செல்லும் அப்படின்ற, நீ பணத்தை கொடு ஆப்வியஸாக கேட்குறாங்க. இப்படி ஏதாவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல இருந்து இந்த மூத்த ஊழியர்கள்லாம் காட்டிட முடியுமா? ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், நீ போகலன்னா பரவாயில்ல உன் பணத்தை கொடு அப்படின்னு ஆண்டவரோ ஆண்டவருடைய சீசர்களோ இல்லை அந்த ரெக்கார்டான கிறிஸ்தவ மக்களோ யாராவது. ரொம்ப ஈஸியாது, நம்ம போக வேணாம், செய்ய வேணாம், எதுவும் பண்ண வேணாம், கிறிஸ்தவத்தை பணத்தை போட்டேன்னா நான் செஞ்சுட்டேன்னு நினச்சிக்கிறேன். எல்லாத்துல இருக்கிற பிரின்சிபல்ஸ் டீச்சிங்ஸ் எதுவும் பேச வேணாம், காசு கொடுத்தா அவர் பண்ணுறாரு முடிஞ்சு. இப்போ மோகன்சி லாசர்ஸ் ஒரு இதில் சொன்னது பெரிய சர்ச்சையானது இல்லையா? 10 ரூபா கொடுத்தா உனக்கு 10 ரூபாய்க்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். அது இருக்குதா பைபிள்ல? இயேசு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. அது ஏன் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் கூட இருந்துச்சு இயேசு எந்த அதிகாரத்திலே எவ்வளோ அதிகாரமா சொல்லியிருக்காரு? ஏன்னா அவங்களுக்குலாம் அவர் தான் இயேசு. கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாரையும் பைபிள் படிக்க வைக்காம எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிடணும்,
எங்கே எதனா மீட்டிங் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அட்டன் பண்ணிடணும். நைட்டு ஜபம், இரவு ஜபம், சாயந்தரம் ஜபம்னு சொல்லி புதுசாக திட்டத்தை போட்டு பைபிளை படித்தா எப்படி விழிப்படைவாங்களோ அதை படிக்கூடாமல் பார்த்துதான் என்னோட வேலை. எங்கேயாவது ஒரு நைட் ஃபுல்லாக பைபிள் படிக்கணும் வாங்கன்னு கூப்பிட்றாங்களா? ஆன்லைன் ஜபம், பாட்டு பாடலாம் வாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. பாட்டு ஜபிக்கலாம் வாங்க, எங்கன்னா போனோம்னா கூட அங்கே போய் ஜபம் பண்ணலாம் வாங்க. படிக்கணும் இதெல்லாம் அவங்க மைண்ட்லேயே இல்லை, படிக்கக்கூடாது. அப்படியே படிக்கணும் இதெல்லாம் இல்ல தெரிஞ்சிருக்கல. பிரேயர் பண்ணனும்னாலே அவன் பைபிள் படிச்சாதான் அந்த ட்ரூத்தின் படி எப்படி பிரேயர் பண்ண முடியும்? அந்த கருத்துக்களை உள்வாங்கினா தானே நம்ம தெரிஞ்சாதான் சத்தியம் உங்களை விடுதலை அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லாம இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல ஒருவேளை அதெல்லாம் டிவியை பாரு, இல்ல ஒருவேளை நியூஸ்க்காக ஜெபிச்சுக்கோ, இல்ல ஒருவேளை அந்த பைபிளோட வசனங்கள்லாம் மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மோகன் சி ராசர்ஸுக்கோ பால்தினகருக்கோ வேலை இல்லையே, யாருமே நிக்க முடியாது. அதனால அந்த மக்கள் அறியாமலே மூட நம்பிக்கையிலே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஒருவேளை மீறி பைபிள் ஸ்டடின்னு நடத்தினா கூட பைபிளை படிக்க விடுறது கிடையாது. இவங்க ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறது, அங்க அந்த இது நடந்தது, அது இது நடந்தது, இதனால அதுக்கு இது அர்த்தம் இது அர்த்தம்னு. பைபிளை திறந்து படிக்கணும்னு யாராவது ஒரு மூத்த ஊழியர்கள் ஒரு மீட்டிங் நடத்தட்டுமே, இன்னைக்கு தெசலோனிக்கேயர் ஃபுல்லா படிப்போம் அப்படின்னு படிக்க வைக்கட்டுமே. இல்ல படிக்காதவன் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டுமே, எவன் வேணா பைபிள் படிக்கிறோம் அவனா காணிக்க கொடுக்காதீங்க, காணிக்க வாங்கன்னு சொல்லுங்க. இன்னொரு லேட்டஸ்டா ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார் ஜான் ஜெபராஜ். அவர் ஹோட்டலுக்கு சாப்பிட போறாராம், அங்க ஒரு ஐயப்ப சாமிங்க 10 பேர் வந்தாங்களாம். இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, வேற்று மதத்துல இருந்து மாலை போட்டு அந்த கோயிலுக்கு போறவர் வந்து இவர்கிட்ட கேட்கிறாருல, காலங்காலமா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு டிவி யூடியூப் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு என்கிட்ட வா விவாதம் நடத்துன்னு கூப்பிடுறீங்க, உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. வேற்று மதத்துல இருந்து மாலை போட்ட ஐயப்ப சாமி வந்து இவர் சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்குறாராம். இதெல்லாம் மக்கள் அதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்குறேன். நம்புறாங்க, அதை நம்பி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பின்னாடி கடவுள் இருக்காரு, நம்ம பின்னாடிலாம் இல்லை, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இல்லை, அவர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்காங்கன்னு நம்புறாங்க. அதுவும் சாதாரணமா இல்லை, அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போற பஸ்ல பாட்டு தான் ஓடிடுறான். சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம், என்ன சொன்னா என்ன கேட்கவா போறான், பக்கத்துல யாரும் இருக்கவா போறாங்க. அவரோட இது இதுதான், காலைல சுப்ரபாரதம் போற வீட்டுல ஜான் ஜெபராஜ் பாட்டு ஓடுது, இனிமே ஜெயில பாட்டு கேட்கும். ஜெயில அது சொல்லுவாரு, ஜெயில கூட எபினேசர் பாட்டு ஓடுது, நான் எழுதின பாட்டு. கருத்துனா அவர் வந்து மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்க எந்த அப்போசிஷனும் பண்ணல, இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அவங்க எல்லாம் இவரை வந்து கொஞ்சம் பாராட்டுறாங்க. ஆனா கிறிஸ்டியானிட்டில என்ன எல்லாரும் இருக்கிறாங்க, என் வளர்ச்சி எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. உங்களை தான் சொல்றாங்களோ, நீங்க தான் விடாம வாரம் ஒரு ரோஸ்ட்டை போட்டு அவரை டார்ச்சர் பண்ணி பிசினஸ் பண்ண விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு தான் வந்து ஒரு வீடியோ கூட லைவ்ல வராம பாத்துக்கிறாரு, அதே மீறி வரத கூட ரோஸ்ட் பண்ணிடுறோம், அதெல்லாம் கொஞ்சம் பயத்துல இருக்கிறாரு. சார் இதெல்லாம் விட்டுறலாம். நம்ம ஒரு கடைசியா ஒரு கேள்வி சார், உங்க மூலமாவும் கேட்குறேன், சேனல் மூலமாக கேட்குறேன். இந்த மோகன் சி லாசர்ஸோ, இந்த ஜான் ஜெபராஜோ, இந்த பால் தினகரன், இந்த மாதிரியான கும்பல்கள், மாஃபியா கும்பல்கள், மிஷினரி கும்பல்கள் ஏதாவது ஒரு 10 பைசா அவங்கள நம்பி வந்த மக்களுக்கு செஞ்சிருக்காங்களா சார்? செய்யற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாங்க. இல்லை நான் கேட்குறேன் சார், ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ இவங்க கொடுக்குற காணிக்கையில தான் இவங்க ஹாஸ்பிட்டல், வீடு சர்ச்சுன்னு கட்டி ஏகபோகமாக வாழ்றாங்க இல்லையா, தனி விமானம் வாங்குற அளவுக்கு வசதியாக இருக்கிறாங்க பட்சத்தில், இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, உன்னோட ஊழியத்தில் 10% நீ வந்து ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இவங்க இந்த ஊதியத்தில் வாங்குற ஊதியத்தில் 1% தன்னை ஃபாலோ பண்ண மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க? இல்லை. இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஷோ பார்த்தோம்னா, அவங்களுடைய ஷோலாம் பார்த்தோன்னா கிறிஸ்டியானிட்டியும் கிரைஸ்டையும் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் தரித்திரனுக்கு கொடுத்துட்டு, தரித்திரனா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்ற. அவங்கள பார்த்தா இப்போ அவங்க தரித்திரமான நிலைமையில இருக்கிறாங்களா, உண்டானதெல்லாம் வித்துட்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அவங்க அந்த மாதிரி இல்லை. அவ்வளோ வச்சுக்கிட்டு, பிரியமானவர்களே எங்களுக்கு பணம் இல்லையே, பிரியமானவர்களே பணம் இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு பணத்தை இன்னும் எவ்வளோ கறக்க முடியும் தான் பார்க்குறாங்க. இல்லை சார், இப்போ ஒரு கஷ்டப்படுற கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து அவங்களுடைய ஸ்தாபனத்திலே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்தாபனத்துல இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காணிக்கை கொண்டு வாங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவாருன்ற. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, உனக்கு ஒரு ஏழை ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டானா, நீ கிளம்பி போ, நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. பட் இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க பாத்துக்கிறாங்க சரி, மோகன் செய்யறது சரி, உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு, நீ எனக்கு கொடுத்தா கடவுள் கொடுப்பாருன்னு வாங்க, உங்களுக்கு நான் கொடுக்கணும். அதுதான் பாஸ்டர் ரோல். பாஸ்டர் ரோல் என்னது, ஷீப்புக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணணும், ஷீப்புடைய பாலையும் உறிஞ்சிடுறாங்க, ரத்தத்தையும் உறிஞ்சிடுறாங்க.
சார் இப்போ இவங்க நடத்துகிற இவ்வளோ பெரிய நிறுவனங்கள், இன்ஸ்டியூஷன், இந்த ஸ்கூல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற மதத்தரை விட்டுருங்க, அந்த கிறிஸ்தவ குழந்தைகளே கூட இலவசமாக படிக்க வைக்கலாம், இலவசமாக அவங்களுக்கு இப்போ ஸ்கூல் நடத்தலாம் இல்லையா? அவங்ககிட்டயே அதே 25,000 ஃபீஸு 50,000 ஃபீஸுன்னு வாங்குறாங்க இல்லையா? இது இந்த மக்கள் ஏன் கேள்வி கூட கேட்க மாட்டேங்காங்க? ஏன்னா இங்கேருந்து அகஸ்டின் ஜெயக்குமார்ன்ற ஒரு நபர் இங்கேருந்து நான் மிஷினரியாக போகிறேன்னு பீகாரில் போய் இங்கே எப்படி வேலைமால் இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அதை மாதிரி அந்த ஊரில் இவருடைய ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணி லட்சக்கணக்கில் ஃபீஸ் தான் வாங்குறாங்களே தவிர அவங்களுடைய மிஷினரிகளுக்கு அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லை அப்படி அவங்க பண்ணுறதா இருந்தால் இங்கே எதுக்கு வந்து இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க போது நல்ல நீங்க என்ன மும்மொழி கொள்கை மாதிரி பேசுறீங்களா? ஃபீஸ் கட்டி நீ ஹிந்தி படி, ஃப்ரீயாலாம் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்கிறாங்க. சரி, குறைஞ்சபட்சம் டொனேஷன் இல்லாம நான் அட்மிஷன் தரேன்னு சொல்லுவாங்களா? நீங்க தான் கேட்கணும். நாங்க கேட்டா நீங்கள மத வெறியன் அப்படிம்பாங்க. கேட்டா வாங்குறது இல்லைன்னு போய் சொல்லுவாங்க, வாய் கூசாம போய் சொல்லுவாங்க. சம்பளமே கம்மியாக கொடுத்துட்டு அதிகமாக கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. இன்னும் நீங்க அந்த வருத்தப்படுறீங்களா சார்? நம்ம இவ்வளோ பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லையே, இவனுக்கு தெரிஞ்சுற மாதிரி தெரியலையே, ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டினா மட்டும் கீழே கமாண்ட்ல வந்து அண்ணே நீங்க அன்னைக்கே சொன்னீங்கன்னு அப்படிங்கிறானுங்களே, அது உங்களுக்கு எப்படி தோணுது சார்? அது இல்லை, எங்களுக்கு உண்மையில ஜாலியா இருக்கு. நாங்க அன்னைக்கே தெரியும் இருப்பா ஜாலியா இருக்கணும்னு ஜான் ஜெபராஜ் இப்படி மாட்டிக்கிட்டா அதனால ஜாலியா இருக்கு நினைப்பாங்க. 10ல் 1 12ல் 2. சரி சார், கடைசியா இந்த ஊழியம் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு பின்னாடி பிறந்த ஆட்டு மந்தை கூட்டங்களா இருக்கக்கூடிய அந்த கண்மூடித்தனமான மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பைபிளை படிங்க. ஈவன் ஜான் ஜெபராஜ் நாளைக்கு இந்த வீடியோ பார்த்தா கூட பைபிள் படிக்கல, அதனாலதான் அதுல வர அந்த டேர்ம்ஸ் கிருபைன்றது, கிரேஸ்ன்றது, இறக்கன்றது இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதுனாலதான் அதை மிஸ்யூஸ் பண்ணி மக்கள் வயிற்றுல அடிக்கிறார். ஸோ யாராக இருந்தாலும் சரி, வேதத்தை படிக்கணும், பைபிளை படிக்கணும், அந்த ட்ரூத் என்னன்னு பார்க்கணும். அதன் மூலியமா மக்களை நடத்துறதோ இல்லை தன்னை யார் டிஃபைன் பண்ணுறதோ இல்லை தன்னை யார் மக்களை காட்டுறதோ அதெல்லாம் இருக்கணும். ஊழியம் பண்ணுறேன்றீங்களே, வாழ்க்கையில் ஒரே ஒரு நாளாவது பைபிளை படிக்கணும்னு மீட்டிங் நடத்துங்களேன். ஃபுல்லாக நான் சொல்லித்தரேன், பாட்டு பாடுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், அவர் என்ன சொன்னார்னு கேட்குற ஐடியாவே இல்லை. அது கேட்கணும் எப்படின்னா, நீ இப்படியே பரவச நிலைக்கு போயிட்டேன்னா டைரெக்டாக பேசுவார். இங்கே இவ்வளோ பேசுனதெல்லாம் தேவையில்லை. சரியா? நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் கேட்கவே மாட்டேன். முதுக காமிச்சுக்கிட்டு அங்கேருந்து நான் சொல்லுவேன்னு வேடிக்கை பார்க்கறது, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடக்குது. அதே பைபிள் இருந்த சீசர்கள் எல்லாம் ஒருத்தன் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்பட்டானா அவன் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு 3 வருஷமா இருந்தாலும் சரி 6 வருஷமா இருந்தாலும் சரி அவன் கூட உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க. இவங்க கொடுக்கறத வாங்கி போட்டு புகையை போட்டு மக்கள்கிட்ட இந்த பிளாட்டினா கலர் லைட் காசை வாங்கி ஒன்று கலெக்ஷன் போட மாட்டாங்க. இந்த இப்போ கன்னியாகுமரியில் ஒருத்தர் ஜான் பிரிட்டோன்னு நினைக்கிறேன், அவர் பேர் என்னன்னு தெரில, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கடைசியில் பார்த்தா இவர் தான் அந்த பொண்ணையை வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு இல்லையா? அதே மாதிரி இந்த சபைக்கு வர்ற பெண்களை வந்து ஒரு சகோதரியாக பார்க்காம அந்த ஒரு காம இச்சையோட பார்க்கறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா? அதை நீங்கள் எப்படி, அது உங்களுக்கு எப்படி தோணுது இந்த விஷயங்கள்லாம்? இல்லை, இது பெற்றோர் தான் நல்லா எக்யூப் பண்ணிடணும். பெற்றோரை பேரண்ட்ஸை வந்து நல்லா எக்யூப் பண்ணி சத்தியத்தில் வந்து அவங்கள ஒரு வெளிச்சம் வரணும். அவங்களுக்கு நம்ம பிள்ளைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கள வந்து எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், ஃபெலோஷிப் வைக்கணுன்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போது ஜான் ஜெபராஜ் அவர்கள் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவரை வந்து ரெண்டாவதாக அந்த ஒரு பொண்ணு வந்து அதில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த ரெண்டாவதாக உள்ள ஒரு பொண்ணு வந்து இச்சையாக பார்க்குது இல்லையா? அப்போ அந்த பெண்ணின் மேலும் தவறு இருக்கு இல்லையா? நம்ம ஜான் ஜெபராஜை மட்டும் ஆப்வியஸாக இன்னொரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டு தள்ளுது, என் லவ்னு போட்டு தள்ளுது, எனக்கு பப்பி வாங்கி கொடுத்துட்டாரு, அது வாங்கி கொடுத்துட்டாருன்னு போட்டு தள்ளுது. அது 3ஆவதா இல்லை 2ஆவதானான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. சரியா? இவ்வளோ தைரியமாக இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்கன்னா இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஃபாரின் கல்ச்சர், நான் எப்படி வேணால் இருக்கலாம், அது காமன் தான் அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, நார்மலைஸ் பண்ணுறாங்க. இது கேஷுவல் தான், இதில் என்ன இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்படி இருக்கோம், நீங்கள் யார் கேள்வி கேட்குறதுக்குன்னு கொண்டு வராங்க. அதை நார்மலைஸ் பண்ணுற ஆடியோ தான் அந்த 1 hour மேலே உள்ள ஆடியோவே. அதை இன்னும் மக்கள் ரியலைஸ் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்குள்ளே நடந்தது தான் இந்த போக்சோ ஆக்டு. ஸோ இனி ஃபர்தராக இதெல்லாம் முடியும் போது தான் தெரியும் என்ன ஏதுன்னு. இது ஜான் ஜெபராஜுக்கு ஃபேவரபுளாக நடந்ததுன்னா உண்மையிலே ஜான் ஜெபராஜ் நார்மலைஸ் பண்ணது, அவர் எடுத்த எஃபர்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகி
அந்த சர்க்கிள் இது நார்மலைஸ் ஆக்கி ஜாலியாக திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. ஆமாம் சார், உங்களுடைய கருத்துக்கள் சமுதாய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும்னு நம்ம மறுபடியும் நம்புகிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.